எல்லாருக்கும் வணக்கம். ஸோ என்னோட பேர் வந்து ஜீவானந்தம். ஸோ என்னோட நேட்டிவ் வந்து நாமக்கல் அண்ட் 10th எல்லாமே அங்கே தான் படித்தேன். கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் வித் 89% 446 மார்க் எடுத்தேன். ஸோ டியூ டு ஃபேமிலி சுச்சுவேஷனால் நான் டிப்ளமோ +1 +2 கண்டினியூ பண்ணல. டிப்ளமோ ஜாயின் பண்ணேன் தியாகராஜர் பாலிடெக்னிக் காலேஜ் இன் சேலம். ஸோ அங்கே 3 வருஷமே நல்ல அகாடமிக் ஸ்கோர் தான். கிட்டத்தட்ட 93.3 ஸ்கோர் வந்து பண்ணேன். தென் அடுத்து எனக்கு ஹையர் ஸ்டடீஸ் படிக்கணும்னு ஆசை. பட் வீட்டில் அந்த அளவுக்கு சுச்சுவேஷன் இல்லை. ஸோ அதனால் நீங்கள் ஒர்க்குக்கு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நம்ம கோயம்புத்தூரில் டெக்ஸ்மோ இண்டஸ்ட்ரீஸில் சிஎன்சி ஆப்ரேட்டராக 1.5 இயர்ஸ் வந்து ஒர்க் பண்ணேன். தென் அதுக்கப்புறமா அங்கே ஆஸ் அ டிப்ளமோ கேண்டிடேட்டாக என்னோட க்ரோத் வந்து ரொம்ப ரொம்ப லோவாக இருந்தது. ஸோ அதனால் வந்து என்கிட்ட மார்க் இருக்குது. ஸோ மார்க் இருக்கும்போது வை ஷுட் ஐ வில் டேக் அ ரிஸ்க் அப்படிங்கிறனால எடுத்துகிட்டு நான் என்னோட மார்க்கை வச்சு நான் பி வந்து போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் கன்வின்ஸ் பண்ணேன். பட் வீட்டில் கோயம்புத்தூர் சொல்லும் பொழுதே பெருசாக டவுட் பட்டாங்க. காலேஜ் ஃபீஸ் அண்ட் ஹாஸ்டல் ஃபீஸ்லாம் எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கு நான் ஒரே ஒரு ப்ராமிஸ் பண்ணேன், என்னென்னா எனக்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடைச்சா நான் ஐ வில் டூ த பிஇ, அப்படி இல்லாட்டினா நான் பண்ணலை, நான் ஒர்க்கே கண்டினியூ பண்ணுறேன் அப்படின்னு. பை காட் கிரேஸ் எனக்கு கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் பிஇ ப்ரொடக்ஷன் என்னோட டொமைன்லேயே வந்து இன்ஜினியரிங் கிடைச்சிது. ஜாயின் பண்ணேன் 2022 ஜாயின் பண்ணேன். ஸோ 2022 இப்போ 2025 கம்ப்ளீட் பண்ணிட்டேன் வித் 83%, 8.3 CGPA கம்ப்ளீட் பண்ணேன். ஸோ இங்கே நடுவில் போயிட்டே இருக்கும் பொழுது ஓகே ஓரளவுக்கு செட் ஆச்சு, கம்ப்ளீட்டாக ஓகே இது ஒரு கண்டினியூவாக போயிட்டுருக்கோம்னு நினைக்கும் பொழுது அப்பா வந்து தவறுனாங்க. 2023 வந்து தவறுனாங்க. அண்ட் அதுக்கு முன்னாடியே ஃபினான்ஷியலாக ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தான் இருந்தோம். ஸோ அப்போ தான் வந்து என்னோட கிளாஸ் குரூப்பில் ஒரு மெசேஜ் வந்தது. என்னென்னு பார்க்கும் பொழுது இந்த மாதிரி ஆனந்த சைத்தன்யா ஃபவுண்டேஷன்லேருந்து ஃபினான்ஷியலாக டவுனாக இருக்க நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு நான் அப்ளை பண்ணேன். அண்ட் அதுக்கான ரிப்ளையுமே எனக்கு ரொம்ப சீக்கிரமாகவே கிடச்சிது. ஒன்ஸ் ஐ கெட் இன் டு த ஆனந்த சைத்தன்யா அகாடமி, லிட்ரலி எப்படி சொல்கிறது, ஒரு ஃபவுண்டேஷனில் இவ்வளவு நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஷாக் ஆனது. ஏன்னா ஸ்காலர்ஷிப் மட்டும் கொடுக்கறதுன்னு இல்லாமல் இவங்க ஒரு ஸ்டூடெண்ட்டை எந்த அளவுக்கு நம்ம ஷேப் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு அவங்க எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன். ஸோ அதுக்கப்புறமா தான் எனக்கு தெரிஞ்சுது இது வந்து நம்ம வெறும் ஸ்காலர்ஷிப் வாங்குற போர்ட்டலாக மட்டும் பார்க்கக்கூடாது, ஹவு டு பி யூட்டிலைஸ் தெம். ஸோ அவங்க நமக்கு கொடுக்குற விஷயத்தை எப்படி நான் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் கற்றுக்கிட்டேன். ஸோ ஆஸ் அன் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டுங்கிறனால கெரியர் கைடன்ஸ் இஸ் த வெரி பேசிக் ஸ்டெப். ஸோ அதுக்காக வந்து விஜய் சார் வந்து ரெஸ்யூம் பில்டிங் பற்றி எடுத்திருந்தார். ஸோ ஒன்ஸ் அவர் செஷனை நான் அட்டன் பண்ணதுக்கப்புறமா, ஏன்னா அதுவும் விர்ச்சுவலாக தான் நடந்தது. ஸோ வீட்டில் தான் இருந்தேன். ஸோ ஒவ்வொரு பாயிண்ட்டையும் நோட்ஸ் எடுத்துட்டு ஈவன் ஒரு ரெஸ்யூம் பில்டிங் நம்ம ஒரு செஷன் போகிறோம் அப்படிங்கும் பொழுது இஃப் வெபினாரே இருந்தாலுமே கூட ஜஸ்ட் அவங்களோட மோட்டிவ் என்ன, அதை அவங்க எப்படி கொண்டுட்டு வராங்க, வாட் ஆர் த ப்ரொஃபஷனல் ஸ்டெப்ஸ் தட் ஹேவ் மேட் அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்கும். பட் விஜய் சார் சொன்னது வந்து இட்ஸ் கம்ப்ளீட்லி ஆப்போசிட்டாக இருந்தது. பிகாஸ் அவர் வந்து அதை ப்ராக்டிக்கலாக என்ஹான்ஸ் பண்ணி இதுதான் எக்ஸாம்பிள். ஸோ அதுக்கப்புறமா எனக்கு ஆனந்த சைத்தன்யாவில் நிறைய இன்வால்மெண்ட்டாக வர ஆரம்பிச்சுது. ஸோ ஏசிஎஃப் இட்ஸ் நாட் கிவ் அ ஸ்பேஸ் ஃபார் அ நெகட்டிவாக எந்த ஒரு விஷயமே இங்கே இருக்கவே இருக்காது. ஃபுல்லி டிவைன் அண்ட் ஃபுல்லி பாசிட்டிவ். ஸோ தேங்க்ஸ் டு ஏசிஎஃப்.